இவனுங்களுக்குள்ள புது கதையா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவனுங்க 2 பேரும் எதுக்கடா சண்டை போட்டுக்கணும், இவனும் போனதுக்கு வந்து நீங்க எதுக்கடா சண்டை போட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ராணுவ வந்து செம்மையா வந்து கை அடிபட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரி வந்து அவர் வந்து வெளியில ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது மாதிரி வந்து இப்ப லைவ்ல வந்து என்ன இருந்துச்சுன்னா அவர் வந்துட்டு இப்ப அந்த பெயின் கில்லர் எல்லாம் போட்டு மருந்து எல்லாம் போட்டு ஐஸ் கியூப் போயிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வெளில வந்திருக்காரு. மறுபடியும் வந்துட்டு உள்ள போயிருக்காரு. அந்த ஒரு ராணுவம் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போனதுல விஷாலும் அருணும் பயங்கரமான ஒரு சண்டை. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துல என்னாச்சு பத்தியா, 30 நிமிஷத்துல வந்து ஏன்னா அருண் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எப்பயுமே வந்து அருண் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜென்யூனா விளையாடணும், கரெக்டா விளையாடணும், யாருக்கு அடிப்படாம விளையாடணும் அப்படிங்கிறதுல கரெக்டா வந்து முன்னோட்டமா இருப்பாப்ல. யாருக்கு அடிப்பட்டாலும் சரி, இப்ப கூட ராணுவ அடிப்பட்டப்ப வந்து அருண் மட்டும்தான் கேம் கூட எனக்கு முக்கியம் இல்ல, அவன் வந்து அடிப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கான், அதனால நான் மட்டும் அவன் மட்டும் தான் வந்து தூக்கணும், மிச்சம் எல்லாருமே கேமை மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப யாருமே அப்புறம் பக்கத்துல இருந்து யாருமே வரல. இவன் வந்து என் கேமே போனாலும் பரவாயில்ல, அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான், உண்மையோ பொய்யோ அதை அவனை போய் நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவன் வந்து செம்மையா போயிட்டு காப்பாத்தினாரு. அவரு மட்டும் போய் அருண் மட்டும் போகலனா அங்க வந்து எவனுமே போயிருக்க மாட்டானுங்க. ராணுவம் பாத்துக்க கிட்டத்தட்ட 5 நிமிஷமா கத்திட்டு இருப்பான். ரொம்ப நேரம் கத்துறதுனாலதான் அதுக்கப்புறம் தான் போய் பாத்துருப்பானுங்க இல்லையா. அவன் அருண் மாதிரி வந்து டக்குன்னு போயெல்லாம் வந்து சடனா கத்துனோனே வந்து போயெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. இதுல என்ன நடக்குதுன்னா நம்ம அருண் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போன நம்ம அருண் வந்து கத்திருக்காப்ல. நான் தான் உங்கள்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னல, கேம் வந்து வேற மாதிரி விளையாடலாம், கேம் வந்து எப்படி விளையாடலாம்னு யோசிங்க, இப்பெல்லாம் விளையாடலாமா, ஏன்னா செங்கல் இது பொம்மை டாஸ்க் கிடையாது, பொம்மைனா கூட அடிப்படாது, பொம்மைனா கூட வந்துட்டு அந்த பொம்மையில தான் வந்துட்டு இது பண்ணும், இது வந்து கல்லு, நம்ம வந்துட்டு பார்த்து விளையாடணும், யாருக்கும் அடிப்படக்கூடாது, கிட்டத்தட்ட மண்டை உடஞ்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய இது இருக்குது, நீங்க வந்து பார்த்து விளையாடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம அருண் வந்து பயங்கரமா வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து சொன்னாப்ல. அதுக்கப்புறம் வந்து ராணுவ வந்து அடிப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு, 30 நிமிஷத்துல பாத்தீங்களா ஒரு கேம் ஆரம்பிச்சு வந்து 30 நிமிஷம் கூட இல்ல, அதுக்கு அவங்களே ஒருத்தர் போயிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தலைவன் ஒரு வார்த்தை விட்டுறாரு. இதுக்கு வந்துட்டு போயிட்டான்னு சொல்லவும் வந்துட்டு நம்ம அருணுக்கு வந்துட்டு நம்ம விஷாலுக்கு வந்து பயங்கரமா வந்து கோபமா வரப்பல, நீ எப்படி போயிட்டான்னு சொல்லலாம், அவன் கேமு, அவன் இண்டிவிஜுவல் கேமு, அவன் எப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும், நீ ஒரு வார்னிங் கொடுக்குறீங்கன்னா நீ கொடுத்துடணும், நீ இப்படிதான் விளையாடணும் அப்படிதான் விளையாடணும், எல்லாத்தையுமே நீ எதுக்கு நொட்டம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அருண்கிட்ட வந்துட்டு பயங்கரமா வந்து விஷால் வந்து சண்டை போறாரு. நான் வந்துட்டு நீ ஒண்ணு சொல்றீன்னா அதை கரெக்டா சொல்லிட்டு முடிச்சுட்டு போ, நீ இங்க இப்படிதான் விளையாடணும், அடுத்தவங்க இப்படிதான் விளையாடணும், இப்படி விளையாடணும் அப்படிலாம் சொல்லவே சொல்லாத, நீ எப்படி உனக்கு விளையாடணுமோ நீ அப்படி விளையாடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்ல. அண்ட் இதான் வந்துட்டு அருண் பிரசாத் வந்து அப்பயே சொன்னாரு, அவருக்கு சொன்னது வந்து கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு கேம் வந்து செங்கல், இது பொம்மை டாஸ்க் கிடையாது, அது கையில வந்து பயங்கரமா அடிப்படும், நீங்க பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. ஆனா அவனுக்கு வந்து அப்படிலாம் விளையாடல. ஜெஃப்ரி இதுல முழுக்க காரணமே ஜெஃப்ரி மட்டும்தான். ஜெஃப்ரி வந்து அவன் வந்து இந்த 2 பேர் தான் இருக்கானுங்க, 2 பேரும் டீம்ல போயிட்டு எல்லா லூட்டி வேலையும் பண்றாப்ல. இதே 3 பேர் இருக்க டீம்ல போய் விளையாட சொல்லுங்க, கண்டிப்பா அவனால விளையாடவே முடியாது. ஏன்னா 2 பேருக்கு எங்க வந்து ஆட்கள் கம்மியா இருக்கானுங்களோ அவனை அடிக்கணும், அதே ஆட்கள் அதிகமா இருக்கிற இடத்துல தைரியத்தை காமிக்க மாட்டான். இது தைரியம் இல்லாம போயிட்டு 2 பேர்த்த வந்துட்டு அட்டாக் பண்றான். தைரியம் இருந்துச்சுன்னா கேட்டா எனக்கு தைரியம் இருக்குங்கிறால 3 பேர்த்துல போயிட்டு அட்டாக் பண்ண வேண்டியதானே, யார் 2 பேர்த்திட்ட இருக்கவங்கள்ட்ட போயிட்டு அட்டாக் பண்றான். இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல ஜெஃப்ரி ஃபேன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அருண் வந்துட்டு நீ ஏன் கேட்கிற, நீ கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து அருண்கிட்ட வந்து விஷால் வந்து நீ எல்லாம் இதெல்லாம் கேட்கவே கூடாது, நீ இப்படிதான் விளையாடணும் அப்படிதான் விளையாடணும், இப்பெல்லாம் நீ சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது, இது அவங்களோட கேம், அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அவங்களுக்கும் வந்து அவங்க சாட்டர்டே சண்டே வந்து சந்திச்சுக்குவாங்க, அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அந்த ஒரு பிரச்சனை வருதா, பிரச்சனையை அவனுக்கு ஃபேஸ் பண்ணிக்கிடும், இது உனக்கு தேவையில்லாது, நீ சொல்றியா இப்படி விளையாடுங்க அப்படி விளையாடுங்கன்னு, ஆனா நீ வந்துட்டு இப்படிதான் விளையாடணும் அப்படிதான் விளையாடணும்லாம் நீ சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பயங்கரமான ஒரு சண்டை இதுல வருது. இந்த சண்டை வந்து வேற மாதிரி, என்னடா இவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தானுங்க இப்படி வெடிச்சுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு கேம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து ஒரு விளையாடலாம், இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படாம இருந்து விளையாண்டா ஓகே. ஆனா அருண் சொல்ற மாதிரி கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு யோசிச்சு வேற மாதிரி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் பிரசாத் சொல்றாரு. விஷால் இதுக்கு என்ன சொல்றாரு, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்படி சொல்றாரு. இது என்ன எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இவங்க வந்துட்டு பயங்கரமா வந்து இதுல 2 பேரும் மோதிக்கிறானுங்க. 2 பேரும் இவன் எகிரி போக நீ கேட்க கூடாது, நான் கேட்பேன், நீ எதுக்கு சொல்ற, நானும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், நானும் இந்த வீட்டுல ஒரு கண்டஸ்டன்ட் தான், நான் கேட்பேன், யாருக்கு எது நடந்தாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து அவன் போயிட்டான்னு சொன்னது வந்து நான் 30 நிமிஷத்துல விளையாண்டோம், அதுக்காங்களே அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டான் அப்படிங்கிற ஒரு மென்ஷன்ல தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் வந்து சொல்றாரு. ஆனா விஷால் வந்து நீ போயிட்டான்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கத்துல வந்து அவர் சஜெக்ஷன் வைக்கிறாரு. 2 பேர் கான்வர்சேஷன் பயங்கரமா வந்து வெடிச்சிட்டு இருக்குது. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு ராணுவ ஜெஃப்ரி இந்த ஒரு ஃபைட்ல வந்து உங்க சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.